இது மாதிரி இந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தில் மாதம் 12.5% PF-ESIன்னு பிடிப்பாங்க. இந்த பிஎஃப் பிடித்த பிஎஃப் ஆஃபீஸில் கட்டலன்னு 25 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி அந்த பிஷப் மேலேயும் மற்ற சில பாதிரியார்கள் ஆஃபீஸ் பேர்லேயும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. கைது எதுவுமே திமுக பண்ணாது. கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சையால் இந்த அரசு வந்ததுன்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் பேசுகிறார். சிஎஸ்ஐயுடைய விழா வேலூரில் நினைக்கிறேன் போய் உங்கள் உதவியால் தான் பதவிக்கே வந்தேன்னு முதலமைச்சரே பேசியிருக்கார். சரி, கிறிஸ்துவர்கள் தான் ஆட்சி செய்கிறார் உலகத்தில்னு சொன்னால், உலகத்தில் ஜெயிலில் அதிகமான பேர் குற்றம் செய்த குற்றவாளிகள் கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிறிஸ்துவர்களா? ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறார்? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அதாவது இறந்த இயேசு தெய்வீகர்னு நிரூபிக்கிறதுக்கு ஞானமாக எங்களுக்கு நிரூபிங்கிறாங்க. யூதர்கள் அதிசயங்களை கேட்கிறார்கள். எங்களிடம் இருப்பதோ மரண தண்டனையில் இறந்து போன இயேசு கதை மட்டுமே. கிட்டத்தட்ட 18 பெண்களை வைரமுத்து படுக்கைக்கு அழைத்த இது ஏஆர் ரஹ்மான் கிட்ட சான்ஸ் வாங்கி தரேன், என் கூட படுன்னு அழைத்தார்னு சொல்லி அந்த பெண்கள் மீட்டூவில் சொன்னாங்க. இதை ஏஆர் ரஹ்மானின் தங்கை சினிமா உலகம் அறிந்த சீக்கிரட்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க பேர்லெல்லாம் நீங்கள் வெறுப்பு பேச்சு, தவறான நடத்தை உடையவர்கள், பெண்கள் எதிராக பேசுபவர்கள் மீது திமுக ஆதரவாளர்னா போடலைன்னா இந்த மாதிரி பேச்சுகள் தொடரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிகழ்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரின்ஸ் கால்வின் என்ற ஃபாதர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறார், ஆணித்தரமாக பதிவு பண்ணுறார். இது ஒரு பொது ஜப கூட்டத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாரு. வழிபாடுகளை குறித்தும் பேசியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, மாட்டு இறைச்சி சாப்பிடுபவர்கள் கீழ் ஜாதி என்றும் மாட்டு மூத்திரத்தை குடிப்பவர்கள் மேல் ஜாதி என்றும் சொல்றியே, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, இதில் 2-3 விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் மக்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஜப கூட்டங்கள் அப்படின்னு அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்லாம் அங்கங்கே கூட்டுறாங்க. சுகமளிக்குமா? என்ன மாதிரி சுகமளிக்கும் சார்? என்ன புரியல. இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போனீங்கன்னு சொன்னால் வியாதிகள் போகும்பாங்க. பல சினிமா நடிகர்களை வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஜபம் பண்ணாங்க, சரியாச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நடிகையுடைய அம்மாவோ அப்பாவோ அடுத்த 6 மாதம் 1 வருஷம் கழித்து செத்து போனால் அந்த நியூஸை யாரும் சொல்கிறதில்ல. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மத மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அலகாபாத் உயர்நீதிமன்றம் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு, அது என்னென்னா, ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் சற்றே அவருடைய சகோதரர் மனநிலை பாதித்தவரை டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, அற்புத சுகமளிக்கும் கூட்டம், அதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவரையும் அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேரை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வர்றப்ப அவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிருக்காங்க. அந்த சகோதரர் வரல. அதுக்கப்புறம் திருப்பி கேட்டால் ஒரு தரையும் வெவ்வேறு பதில் சொல்கிறேன், என் சகோதரர் எங்கன்னா. ஸோ வழக்கு போட்ட உடனே இது மாதிரி அந்த கிராமம் பக்கத்து கிராமங்கள்லேருந்து கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 380 பேரை மதம் மாற்றிருக்காங்க. கிறிஸ்தவ ஜபங்கள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அவங்க போய் வாராந்திர கூட்டங்கள் நடக்குது. அதை தாண்டி எதற்காக இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் ஜப கூட்டங்கள்னு அங்கங்கே பொது இடத்துல நடத்தணும், மண்டபங்கள் இது தவிர்க்கணும், தடை செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்ஐ இதுக்கு வருவோம். கோயம்புத்தூரில் ரேஸ்கோஸ் ரோடு மிகவும் பாஷான ஏரியாவில் இருக்கிற சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் இவர் பாதிரியாராக இருக்கிறார். பிரின்ஸ் கெல்வின்னு சொல்கிறீங்க. இவர் இப்படி பேசினதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. 2 காரணங்கள். ஒன்று இவரை பற்றிய தனிப்பட்ட தகவல், இன்னொன்று நான் பல ஜப கூட்டங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் 1-2 நானே கூட அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே எல்லாமே ஹிந்து மதத்தை தாக்குனாதான் இங்கே நம்மக்கிட்ட சேருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கும் பண்ணுறாங்க. இன்னொன்று, இவர் தனிப்பட்ட நிலையில் இவரை பற்றிய தகவல் மிகவும் கீழ்த்தரமான தகவல்கள் வந்திருக்கு. வருத்தம் தான் தருது, சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் அவருடைய சபையை சேர்ந்தவர்கள் அத்தனையும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பகிர்ந்தது தான். அவருடைய முதல் மனைவி இறந்து ஒரு சில மாதங்களில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு சர்ச்சில் போய் விண்ணப்பம் கொடுக்குறார். இந்த விண்ணப்பத்தை பார்த்தால் அடுத்த ஷாக் என்னன்னு பார்த்தால், அவர் திருமணம் செய்து கொள்வது ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆனவரை இவர் திருமணம் இவருக்கு 2வது கல்யாணம், அந்த அம்மாவுக்கு 3வது. அது கூட தப்பில்லை. ஏன்னா அங்கே என்னடானா அந்த 2வது டைவர்ஸே ஆகலையும். அதுக்கு முன்னாடி இவர் சர்ச்சுக்குள்ளே சாலமனைஸ் பண்ணுறதுக்கு போகிறார். அதை எதிர்த்து அந்த சர்ச்சை சார்ந்தவர்கள் எழுதிட, நான் பண்ணி வைக்க மாட்டேன்னு அவர் சொல்ல, இவர் மிரட்டிட கோயம்புத்தூர் மாடரேட்டர் வேற ஒரு சர்ச்சில் இவருடைய கல்யாணத்தை இது பண்ணார். அந்த மனைவி இருக்காங்க, அவங்க கேஸை கேட்டால் இன்னும் கூட கஷ்டமாக இருக்குங்க. அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவருடைய 2வது கணவர் என்பவர் ரூஸ்வெல்ட்டுங்கிறவர். அவர் தன்னுடைய முதல் மனைவியுடன் பிறந்த
15 வயது பெண்ணை வீட்டிலேயே செக்ஸ் வைத்து கொண்டு 4 மாத கர்ப்பமாக இருக்கிறப்ப அந்த கர்ப்பம் கலைக்கிறதுக்கு முயற்சி செய்து முடியலன்னு ஒன்று கொலை செஞ்சுட்டு யாரோ நகையை எடுத்துகிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு ட்ராமா போட்டதை போலீஸ் பார்த்து கண்டுபிடிச்சி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. அந்த கேஸில் இவருடைய இப்போ 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டுள்ள அம்மையார், பேரெல்லாம் வேண்டாம், அவருக்கு உடந்தையாக இருந்தார்னு சேர்த்துருந்தாங்க. அவங்க அப்ரூவராகி அந்த வழக்கிலேருந்து தப்பிச்சாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாதிரியாராக இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் இப்போ இவருக்கு ஏன் அந்த மாடரேட்டர் இந்த கல்யாணத்தை அலோவ் பண்ணணும்? ஏன்னா கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ சர்ச் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போன வருஷம் கிட்டத்தட்ட இதே நேரம் நினைக்கிறேன், அங்கே சிஎஸ்ஐ சர்ச்சில் பாதிரியார் இருப்பார், பாதிரியார் கீழே துணை பாதிரியார்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க. சிஎஸ்ஐ ஸ்கூல்னு சொல்லிட்டு பல ஸ்கூல்கள் இருக்குது. இதில் இப்போ ஹெட் மாஸ்டரில் ஆரம்பித்து டீச்சர்ஸு இது மற்றும் ஊழியர்கள், இது மாதிரி இந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தில் மாதம் 12.5% பிஎஃப் இஎஸ்ஐன்னு பிடிப்பாங்க. இந்த பிஎஃப் பிடித்த பிஎஃப்ஐ பிஎஃப் ஆஃபீஸில் கட்டலன்னு 25 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி அந்த பிஷப் மேலேயும் மற்ற சில பாதிரியார்கள் ஆஃபீஸ் பேர்லேயும் வழக்கு நடந்துகிட்ருக்கு. கைது எதுவுமே திமுக பண்ணாது. ஏன்னா இவர்கள் கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சையால் இந்த அரசு வந்ததுன்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் பேசுகிறார். சிஎஸ்ஐயுடைய விழா வேலூரில் நினைக்கிறேன் போய் உங்கள் உதவியால் தான் பதவிக்கே வந்தேன்னு முதலமைச்சரே பேசியிருக்கார். எனவே அப்படி 25 கோடி, அதை தவிர சர்ச்சுடைய சொத்துக்களை பலவற்றை கம்மி ரேட்டுக்கு தன்னுடைய உதவியாளர் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு விற்றுருக்காங்கன்னு முன்னாள் பிஷப் துரை என்பவர் மீது பல வழக்கு நடந்து அவர் கடைசியில் செத்தே போயிட்டார். இதே மண்டலத்துக்கு கீழே இருக்கிற ஈரோடு சிஎஸ்ஐ எலெக்ஷனில் ஓட்டு போடுறவங்களுக்கு ஸ்கூட்டர் தரங்கிற அளவுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்ததுங்கிற மாதிரி இதுதான் சிஎஸ்ஐயோடைய நிலைமை. இப்போ இவர் பேசினதை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒன்று சொன்னீங்க இந்து ஜாதிகளை பற்றி பேசினார் அப்படின்னு சொன்னீங்க. 2வது அவர் என்ன பேசினார்னு சொன்னால், இந்தியா மட்டுமே தான் இந்துக்களால் ஆளப்படுகிறது, உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமின் வாரிசுகளும் இஸ்மவேலின் வாரிசுகளும் ஆட்சி செய்கிறாங்க, அதாவது கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும். அவரே சொன்னார். இப்போ அவர் பைபிள் படிச்சாரானே எனக்கு தெரியலைங்க. பைபிள் கதைப்படி ஆப்ரஹாமின் ஒரு மகன் தான் இஸ்மவேல். ஸோ இஸ்மவேலுடைய வாரிசுகள்னு அவர் முஸ்லீம் சொல்கிறதை ஏற்றுக்கிறாரா? ஏன்னா அந்த கதையை முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஆப்ரஹாம் அவருடைய மனைவிக்கு பெயர் சாராள்னு பேர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுடைய சொந்த தங்கையே, அதாவது அவருடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி மூலமாக பெற்ற மகள், சொந்த தங்கையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் மூலமாக ஈசாக்குன்னு ஒரு வாரிசை பெற்று அவருக்கு மகன் யாக்கோபுடைய 12 மகன்கள் தான் பைபிள் படி 12 ஜாதிகள். இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய பரலோகத்தில் இஸ்ரேலின் 12 ஜாதிகளை சேர்ந்த 12,000 ஆண்கள் பெண்களை தொடாதவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். பரலோகத்துக்குள்ள பெண்கள் யாருமே போக முடியாது, கிறிஸ்தவர்கள் யாருமே போக முடியாது. யூதர்களில் 12 ஜாதியை சேர்ந்த 12,000 ஆண்கள் பெண்ணை தொடாதவர்கள் மட்டும்தான் போனோம். அந்த பரலோகத்தில் கூட இயேசு எப்படி அமைச்சிருக்காராம், உங்களுக்கு ஒரு ஜாதிக்கும் தனித்தனி கேட்டு. இப்போ யூதா ஜாதிக்காரர்கள் யூதா கேட் வழியாக தான் போக முடியும். இப்போ இஸ்ரேலை ஆட்சி செய்வதற்கு யூதா ஜாதிகள் மட்டுமே தான் வர முடியும். இது அந்த ஜெருசலேம் ஆலயத்தின் பாதிரிகளாக லேவியர் ஜாதி மட்டும்தான் வர முடியும். ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு பைபிள்லேயே இருக்குது. ஒன்று பைபிளில் ஜாதிங்கிறது போல் கோத்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் இப்போ நான் சொன்னது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது ஜாதி. ஸோ இப்போ இந்த கிறிஸ்தவர்களை அவர் ஆப்ரஹாம் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டா, இதே ஆப்ரஹாம் தன்னுடைய அடிமை பெண் ஒருத்தியை வச்சிருந்தார். அவள் மூலமாக பெற்ற மகன் இஸ்மவேல். அவனை சாரால் துரத்தி அனுப்பிச்சிடுறா. இவர் தங்கையே மணந்தது. அப்படி அவங்களுடைய வாரிசுன்னு முஸ்லீம்கள் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பைபிளில் ஆதாரம் இல்லை. ஸோ இவர் பைபிளையும் முழுசாக சொல்லலை. சரி, கிறிஸ்தவர்கள் தான் ஆட்சி செய்கிறார் உலகத்தில்னு சொன்னால், உலகத்தில் ஜெயிலில் அதிகமான பேர் குற்றம் செய்த குற்றவாளிகள் கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிறிஸ்தவர்களாக, ஏன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறார். சரி, இந்தியாவையே எடுத்துப்போங்க. இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாவில் கிறிஸ்தவ ஆங்கிலேய ஆட்சியின் போது மிஷனரிகள் வழிகாட்ட இந்தியாவில் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஆட்சி கொள்ளையடித்து சென்ற பணத்திற்கு இன்றைய மதிப்பு ரூ.4000 லட்சம் கோடிகள்னு சொல்லிட்டு உலகத்திலேயே பொருளாதாரத்தில் மிகவும் மதிப்பான பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இடதுசாரி JNU பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் கட்டுரை கொடுத்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் 1880க்கும் 1920க்கு கீழே மட்டும் 16 லட்சம் கோடி மக்களை, இந்தியர்களை, சகோதரர்களை கிறிஸ்தவ மிஷனரி வழிகாட்டலில் ஆங்கிலேய ஆட்சி, தவறான ஆட்சி, செயற்கை பஞ்சம் இதன் மூலமாக கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்து கட்டுரை இதை பற்றி பேச மாட்டாங்க. சரி, இது அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்கார், முகத்திலிருந்து பிறந்தவன் உயர் ஜாதின்னு சொல்ற. இதே உதாரணம் பைபிளில் இருக்குங்க.
எல்லோருமே தலைமை பதவிக்கு ஆசைப்படுறீங்க. எல்லாருமே தலையாக இருக்க முடியாது, சில பேர் காலாக இருக்கணும், தோளாக இருக்கணும். கால் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு மதிப்பு கிடையாது. இப்படின்லாம் பவுல் சொல்லியிருக்காங்க. இந்த உதாரணம் ரிக்வேதத்தில் நேரடியாக இல்லைங்க, இது ஒரு உவமை. அதாவது முகத்தை அறிவை பயன்படுத்தி ஆசிரியர் வேலை செய்பவன் அந்தனங்கிறவன் அன்றைக்கி கல்வி தொழிலை செஞ்சவன் இறைப்பணி, அவர்களை முகத்தில் இருந்துன்னு சொன்னாங்க. சண்டை போடுற போர் வீரம் அரசர்குடைய உள்ளன்னு தோல்னாங்க. இப்படி சொல்கிறதுல இப்போ கால் இல்லாதவன யாராவது ராஜாவை போடுவாங்களா? கால் இல்லாதவனை மதிப்பாங்களா? காலிலேருந்து பிறந்தேன்னு சொன்னது ஒரு உருவகம். காலிலேருந்து பண்ணுறவன் சாப்பிட்ட கொண்டு வர அரிசியை தான் பண்ண முடியும். ஆனால் அவர்கள் பார்ப்பனருங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, முன்னால் நடப்பதை பின்னால் நடப்பதை முன்னால் கூறுபவர்கள். எப்படி நடக்கும்னு பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு, நான் சின்ன வயசில் இருந்தப்போ கூட திருச்சிக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணால் ஊர்லேருந்து, அப்போல்லாம் நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ இதை பஞ்சாங்கத்தை பார்த்து சூலம், தெற்கு சூலம், வடக்கு சூலம்னு பார்த்து சொல்லுவாங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டு ட்ரெயின் வந்தப்பறம் அது தேவையில்லை. பட் வண்டி கட்டிட்டு போனீங்கன்னா வழியில் மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், என்ன வாழை போடலாமா, தென்னை போடலாமா, கரும்பு போடலாமா, இப்படிலாம் பின்னால் நடப்பதை முன்னால் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் அந்த பயிர் காப்பாற்றப்படும். இல்லைன்னா வெள்ளமோ இல்லை சரியான தண்ணி இல்லை, மழை கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு பயிர் போடுங்கன்னு சொல்லி வழிகாட்டுவாங்க. ஸோ இதனால் தான் அவர்களுக்கு பார்ப்பனர்கள் என்று பெயர் வந்து. அதே மாதிரி ஆயுர்வேதத்தின் மூலமாக என்ன சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவோம். இவர்களுக்கு இந்தியாவில் முதல்ல வந்த மிஷினரியில் ஒருத்தர் செயின்ட் சேவியர்னு பேருங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சவேரியர் பள்ளி அப்படிங்கிற பேரில் பள்ளிகள் இருக்கும். அவருடைய இதில் எழுதியிருக்கார்கள், இந்தியாவில் பிராமணர்கள் என்றும் ஒரு பிரிவினர் மட்டும் இல்லை என்றால் என்னால் மிக வேகமாக அனைவரையும் மதம் மாற்றி இருக்க முடியும் அப்படின்னு 16ஆம் நூற்றாண்டில் எழுதினார். ஸோ இவங்களை பைபிளை வச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை வில்லனைஸ் பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்து நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது பைபிள்லேயே இருந்து எடுத்துக்கிட்டா, இப்போ கிறிஸ்துவராக மாறிட்டா ஒருத்தர் உயர்ந்தவராக ஆகிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுடைய பரலோகத்தில் நுழைய முடியும். இயேசு பைபிள் கதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவிசேஷம்னு 4 இருக்குங்க. சுவிசேஷம் 4ங்கிறது 70லிருந்து 120க்கு வாக்கில் எழுதப்பட்டது. இயேசு இறந்தது 30. 50க்கும் 60க்கும் இடையில் பவுல் என்பவர் எழுதினதாக மொத்தம் 14 கடிதத்தில் 6 கடிதம் மட்டுமே எழுதினவன் பேரில் இருக்குங்க. பவுல் எழுதினார்னா, பவுலே எழுதினதுன்னா மொத்தம் 27 புக்கில் இந்த 6 கடிதங்கள் மட்டும்தான் எழுதியவர் யாருன்னு தெரியும். மீதி உள்ள பெயர்கள் எல்லாம் சர்ச் திணித்தது. எந்த ஒரு புத்தகத்தையும் இயேசுவை பார்த்தவர் எழுதலை அப்படின்னு எல்லா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் ஏற்றுது. இப்போ இந்த பவுல் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்காரு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், அதாவது இறந்த இயேசு தெய்வீகர்னு நிரூபிக்கிறதுக்கு ஞானமாக எங்களுக்கு நிரூபிங்கிறாங்க. யூதர்கள் அதிசயங்களை கேட்கிறார்கள், எங்களிடம் இருப்பதோ மரண தண்டனையில் இறந்து போன இயேசு கதை மட்டுமே அப்படிங்கிறார். அப்போ எந்த விதமான அதிசயமும் இயேசு செய்யவில்லை. இயேசுவை தெய்வீகர்ங்கிறதுக்கு எந்த விதமான ஞான பூர்வமான கருத்துமே இல்லை அப்படின்னு 50 வாக்கில் 55-60 வாக்கில் 1 கொரிந்தியன்ஸில் எழுதியிருக்காருங்க. அப்போ அதுக்கப்புறம் எழுதின காஸ்பல்ஸை பார்த்தீங்கன்னா அவர் அதிசயம் செஞ்சார், அவர் இப்படி நடந்துக்கிட்டார், அதனால இந்த தீர்க்க தரிசனம், இது முழுக்க கதைகள்னு உலகம் முழுக்க ஏற்றுக்குது. ஆனால் நீங்கள் இயேசுவை தெய்வீகராக வணங்குறீங்க, அதில் எனக்கு தடையில்லை, எல்லோருக்கும் உரிமை இருக்குது. என்னை பொறுத்தவரை எல்லா நீர்களும் கடலில் போய் சேரும், யாரை வழிபட்டாலும் கடவுள் ஏற்றுப்பார். மலை சுற்றி 4 பக்கம் இருக்குது, எந்த பக்கத்துலேருந்து மேலே ஏறினாலும் மேலே தான் போகும். ஸோ ஆனால் நீங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்காம என்னுடைய கதை புத்தகத்தை ஏற்று அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இதை தாண்டி நீங்கள் உங்கள் மதத்தில் இருக்கிறது சாத்தான் வழிபாடுலாம் சொல்கிறப்ப தான் கோபம் வருது. இதை மீறி இவங்க திருக்குறளை தோமோ என்ற இயேசுவின் சீடர் சொல்லி கொடுத்து திருக்குறள் எழுதப்பட்டது, திருக்குறளை வைத்து கொண்டு சைவ சித்தாந்தம் வந்ததுன்னு சொல்லி ஒரு PhD 1983 கொடுத்தது. அதை நான் படித்து தொலைஞ்சதுனால தான் பைபிள் ஆராய்ச்சிக்குள்ளேயே நுழைஞ்சேங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் உலக மதிப்புமிக்க பேராசிரியர் பார்ட் எர்மான் எனக்கு அவருடைய பதிவில் பதில் கொடுத்திருக்கிறார். மார்க் குட்யேக்கர் என்பவர் செயின்ட் தாமஸை பற்றி எழுதியிருக்கார். அவர் எனக்கு நேரடியாக என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் தோமோ வரலன்னு எழுதியிருக்கார். அது மாதிரி அந்த அளவில் நான் உலகம் மதிக்கிற அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறேன். இப்போ இயேசு தன் சீடர்களை அனுப்புகிறாருங்க, யார்கிட்ட நீங்கள் போகணும்னு அனுப்புகிறார். இது மத்தேயு சுவிசேஷம் 10வது அத்தியாயத்தில் இருக்குங்க. நீங்கள் யூதர்களின் யூதர் அல்லாதவர்கள் பட்டணத்திற்குள் செல்லாதீர்கள், சமாரியர்கள் ஊருக்குள் செல்லாதீர்கள், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரேலியர்கள் வீட்டுக்குள் மட்டுமே செல்லுங்கள் அப்படிங்கிறார். ஸோ அவருடைய செயல்பாடு
வழிபாடு யூதர்களுக்கு மட்டுமே. இதோட கூட நிறுத்தல. நீங்கள் இஸ்ரேலின் ஊர்களை ஒரு முறை சுற்றி வரும் முன்பு இந்த உலகம் அடைந்து மனிதகுமாரன் 2வது முறை வந்து விடுவார்னு சொல்லியிருக்காருங்க. அதுவும் நடக்கல. சரி, இதை தாண்டி பவுல் கடிதம் சொன்னேன் உங்களுக்கு. பவுல் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னால் அதே 1 கொரிந்தியன்ஸ்லயே இயேசுவின் 2வது வருகை, அதாவது உலக முடிவு கணக்கெடுப்பு நாள்னு பேரு, தீர்ப்பு நாள். டே ஆஃப் லார்ட் இஸ் சோ நியர். அதனால் திருமணம் ஆனவர்கள் கூட திருமணம் ஆகாதவர்கள் போல மனைவியை விட்டு விலகி செக்ஸ் வைத்துக் கொள்ளாமல் இருங்கள் அப்படின்னு 60 வாக்கில் எழுதியிருக்காருங்க. அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இருந்திருக்க முடியாது. அவர்களுடைய நம்பிக்கையே இயேசு, அதாவது கிறிஸ்துன்னு சொன்னால் உலகம் அழிவதற்கு முன்பாக யூதர்களை ஒன்றிணைத்து இஸ்ரேலை யூதர்கள் கீழே ஆட்சி செய்யணும். ரோம் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்து அதை எதிர்த்து போராடுபவர் தான் மேசியா. அது நடக்கலை, உலகம் நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, இது ஒரு சம்பவத்தில் தான் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தால் இன்னொரு சம்பவம், இது மார்க் தான் முதல்ல எழுதப்பட்டது. அதை வச்சு தான் லூக்காவும் மத்தேயும் அதற்கு பிறகு லூக்காவும் எழுதினது. இதனால் இதற்கு பெயர் சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்பாங்க. இங்கிலீஷில் மொத்தம் 4 காஸ்பல்ஸில் சினாப்டிக்னா பேரலல்ங்கிற வார்த்தை, அதற்கு தமிழில் ஒத்த கதை அமைப்பு கொண்ட சுவிசேஷங்கள். இதில் மார்கில் சொல்லப்பட்ட கதை அப்படியே மத்தேயிலும் சொல்லியிருக்கு. மார்க் 7ஆம் அத்தியாயத்தில் இருக்குது, மத்தேயுவில் 15 இருக்குங்க. ஒரு கிரேக்க பெண், அவள் சிரபேனிக்கியா, அப்படி சிரோஃபுனிஷியன்கிறது இங்கிலீஷ் வார்டில், தமிழ் எழுதுறப்ப சிரபேனிக்கியான்னு எழுதுறாங்க. அந்த பெண் அவளுடைய குழந்தைக்கு பேய் பிடிச்சிச்சு. போய் இயேசுகிட்ட கதறி உதவி கேட்குறாங்க. இயேசுவும் சீடர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெண் கதறி உதவி கேட்குறா. இயேசு கண்டுக்காமல் போகிறாரு. உடனே சீடர்கள், ஐயா அந்த பெண்ணு சொல்லுது அப்படிங்கிறாங்க, நான் யூதர்களுக்கு மட்டும், காணாமல் போன ஆடுகளான யூதர்களுக்காக இஸ்ரேலியர்களுக்கு மட்டுமாகவே அனுப்பப்பட்டனே தவிர மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு பதில் சொல்கிறார். சரின்னு இவங்க திருப்பி நடக்கிறாங்க, தொடர்ந்து நடக்கிறார். இவங்களும் பின்னாடி, அந்த பொண்ணும் தொடர்ந்து இன்னும் பயங்கரமாக கதறுது. சீடர்களால் தாங்க முடியாமல் திருப்பி சொல்கிறாங்க, ஐயா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்போ அவர் கொடுத்த பதில், வீட்டின் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அவரை பொறுத்தவரை யூதர்கள் வீட்டின் பிள்ளைகள், யூதர் அல்லாத அனைவரும் நாய்கள் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு பதில், ஏன்னா தன்னுடைய குழந்தை பேய் பிடிச்சிருக்குன்னு அது சொல்லுது. அப்படின்னு அந்த பெண் என்ன சொல்கிறான்னா, ஐயா வீட்டின் பிள்ளைகள் மேஜை மேல் வைத்து கொண்டு சாப்பிடும் பொழுது எச்சில் துணுக்குகள் கீழே விழுவதை நாய்கள் சாப்பிடுமே, அதுபோல அந்த எச்சில் துணுக்குகளை நாய் சாப்பிடுவதில் என் பெண் குழந்தையை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறா. இந்த பதிலின் நிமித்தம் உன் குழந்தை சுகப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கதையை அப்படியே எடுத்து மத்தேயும் பின்பற்றிட்டார். உங்களுக்கு இந்த பேரலல் காஸ்பல்ஸ் நான் சொன்னேன். எப்படின்னா மார்கில் இருப்பதில் 96% மத்தேயும் அப்படியே எடுத்துக்கிட்டார். ஆனால் லூக்கா ஒரு 30% குறைச்சிட்டு 66% தான் போட்டிருக்கார். அதில் இந்த கதை நீக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் தர்மராம் தியாலஜிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு ஆர்சி சர்ச் நடத்துங்குதுங்க. அந்த கல்லூரி சார்பாக தியாலஜிக்கல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பிரசுரம் இருக்குது. அவர்கள் வெளியிட்ட நூல் எ கம்பேனியன் டு பைபிள் 2 வால்யூம்களாக, இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தொகுப்பும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தொகுப்பும் 2 வால்யூமாக போட்டாங்க. அந்த புத்தகத்தின் ரெவரண்ட் கே லூக் என்பவர் ஆசிரியர். கத்தோலிக்க பப்ளிகேஷன்ஸில் எப்படி ஒரு விசேஷம்னு சொன்னால், ஒரு புத்தகத்தை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் இப்போ தமிழக அரசில் நீங்கள் ஒரு நூல் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அதை வாங்கணும்னு சொன்னால் நூலக கமிட்டின்னு ஒன்று அப்ரூவ் பண்ணணும். ஆனால் கத்தோலிக்கத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியரே எழுதுகிறப்ப அதை கொண்டு போய் 2 ஆர்ச் பிஷப் கிட்ட காட்டி ஒரு சீல் போட்டு தரணும். 2 பேர் 2 சீல் போடுவாங்க. அது அந்த பேர் இங்கிலீஷில் சொன்னாலும் லத்தீன் வார்த்தை இம்ப்ரிமெச்சூர் அப்படின்னு பேர். இன்னொன்றுக்கு எனக்கு டக்குன்னு வரல, நான் ஞாபகம் வரும். அதுக்கு தமிழில் போட்டிங்கன்னா தடையில்லை அச்சிடலாமல் 2 வெவ்வேறு ஆர்ச் பிஷப். இந்த புத்தகத்துக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் ரோம் சர்ச் அடிப்படை வரலாற்றிற்கும் கொள்கைக்கும் மாறுபாடு இல்லாத நூல் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒரு ஆர்சி ஸ்கூலாக இருக்கட்டும், அல்லது லைப்ரரியாக இருக்கட்டும், யார் வேணால் வாங்கலாம். அந்த சீலை போட்டாச்சுன்னா இந்த நூலுக்கு அந்த 2 சீலை இருக்கும். அதில் இந்த சம்பவத்தை 3வது கதாசிரியர் லூக்கா, சுவிசேஷ கதாசிரியரான லூக்கா கதாசிரியர் இந்த கிரேக்க சிரபேனிக்கிய பெண்ணின் கதையை முழுமையாக நீக்கிவிட்டார். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷ கதாசிரியர் ஒரு யூதர் அல்லாதவர். அவர் யூதர் அல்லாத ஒரு பெண்ணை நாய் என கீழ்த்தரமாக இயேசு பேசியதை தாங்க முடியாததால் இதை விட்டுவிட்டார்னு அவங்க தாங்க எழுதியிருக்காங்க. இது அந்த ஆர்சி பதிப்பகம் வெளியிட்டது 2 ஆர்ச் பிஷப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வெறுப்பு கூடாது. இன்னொன்று, உருவ வழிபாடு செய்வதை
இவர்கள் கேவலப்படுத்தி பல பாதிரியார்கள் பேசுகிறாங்க. திருவள்ளுவரை பொறுத்தவரையும் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றாள் தொழால் எனின் அப்படிங்கிறார். இறைவன் திருவடிகளை தொழுவது அப்படிங்கிறது, திருவடி தொழுதல் என்றது உருவத்தை குறிக்கிறது, முழுமையான சரணாகதியை குறிக்குது. உடனே உருவத்தை சொல்லலை, தாழ் மாத்திரம்தான் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. வான் சிறப்பில் இன்னொன்று சொல்கிறார், சிறப்போடு பூஜனை செல்லாதுங்கிறார். அதாவது மழை பொற்றுன்னு கெட்டு போயிடும். சிறப்போடு பூஜனைனால் நித்திய தினசரி பூஜைகளும் பண்டிகை கால பூஜைகளும், நித்திய நைமித்தியங்கிற வார்த்தைன்னு தேவனைய பாவாணர் உரை சொல்லுது, நான் சொல்ல வேண்டாம். ஸோ திருவள்ளுவர் பூஜைகள் அன்றாடம் நடக்கிறதுங்கிறதையும் அதை எதிர்க்கலைங்கிறதையும் பார்க்கலாம். எனவே இன்னொன்று ரொம்ப ஈஸியாக புரியணுங்க. உருவ வழிபாடுங்கிறது நம்ம அந்த பொம்மையை அல்லது அந்த உருவத்தை வழிபடலைங்க, நம்ம இறைவனை வைத்து கொண்டு அதோட பல நமது மெய்யியல் ஞானிகள் கொடுத்த மந்திரங்கள் மூலமாக பண்ணுறோம். இப்போ இவ்வளோ தூரமே வேணாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இன்றைக்கி வெயிலே இல்லைங்க, இந்த இதில் கொண்டு போய் ஒரு லென்ஸை நீங்கள் காட்டினீங்க, ஒரு 5 நிமிஷத்தில் பேப்பர் எரியும். நல்ல வெயில் இருந்தால் 1 நிமிஷத்தில் எரிஞ்சிருங்க. அதே வெயில் 53 டிகிரிங்க. ஒன்றும் இல்லை, சவுதி அரேபியாவில் போன மாதம் ஹஜ்ஜு நடந்தது. அங்கே வெயில் 53 டிகிரி வர ஹஜ்ஜுக்காக புனிதமான தன்னுடைய மத காரியம் செய்ய போன 1500க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. அந்த 53 டிகிரி வெயிலில் இப்படி பேப்பரை நீட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் நின்னா கூட எரியாது. ஒரு லென்ஸை வச்சிங்கன்னா அந்த வெயிலில் 1/2 நிமிஷத்தில் எரிஞ்சிடும். இன்றைக்கி இப்போ போல் வெளிச்சமே இல்லாத நாளில் கூட ஒரு 5 நிமிஷத்தில் எரிஞ்சிடும். இப்போ அந்த லென்ஸ் எந்த விதமான ஒளியையோ வெப்பத்தையோ உருவாக்கலை, சூரியன் கொடுத்ததை அந்த லென்ஸ் குவிக்க முடிகிறது. அதுபோல் உங்கள் மனதில் உள்ள அழுக்குகளை வெளிவிட்டு இறைவனை நோக்கி உங்களை செலுத்துறதுக்கு அந்த விக்கிரகம் உருவாகுது. எல்லா சர்ச்சிலையும் இயேசுவின் கொலை கருவியான அந்த சிலுவைங்கிற பொம்மையை வைக்கிறாங்க. அதை தாண்டி ஆர்சி சர்ச்சிலேயே எல்லா சர்ச்சிலையும் மேரின்னு அவருடைய தாயாரையோ இல்லாட்டி சூசைன்னு அப்போ சூசையப்படுறதுன்னு சொல்லி பல பேருடைய பொம்மைகள் வைக்கப்படுது. ஸோ நீங்கள் வச்சா விக்கிரக வழிபாடு சரியில்லை, இந்துக்கள் வச்சா தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த சிலுவைங்கிறதே அவரை கொலை செய்த கருவி. இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் நூற்றாண்டு வரை எந்த சர்ச்சிலையும் சிலுவை இருந்ததில்லை அப்படின்னு கேத்தலிக் டிக்ஷனரி சொல்லுது. ஆரம்பத்தில் அது மேலே ஒரு ஆடு வச்சாங்க, அப்புறம் ஒரு நேக்கடான ஒரு ஆண் சிலுவை அது மேலே வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு படம் 12ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது அப்படின்னு தி கேத்தலிக் டிக்ஷனரிங்கிற நூல் சொல்லுது. எனவே நீங்கள் எல்லதெல்லாம் செஞ்சுறீங்களோ அதை நாங்கள் செஞ்சால் தப்பு, நீங்கள் செஞ்சால் இல்லை. முகத்திலிருந்து பிறந்தவன்கிற கதையை பவுல் 1 கொரிந்தியன்ஸ் கதையில் சொல்லியிருக்கார். இதற்கு அடுத்தது மாட்டுக்கறி. ஐயா, பன்றிக்கறியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இன்றைக்கி பர்கர்னு சாப்பிட்ற எல்லாமே பன்றிக்கறி தான். அடுத்தது மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு இது பண்ணால் முஸ்லீம்கள்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி பட் கிறிஸ்துவர்கள் வேண்டுமென்றே மாட்டுக்கறியை சாப்பிட வைக்கிறார்கள்னு யார்? காந்தியடிகள் எழுதியிருக்காருங்க அவருடைய சுயசரிதையில். ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவரை நாள்லேயே அவங்க தலையில் மாட்டுக்கறியை கொடுத்துட்றாங்க. ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டா திருப்பி அவங்கள இந்துவாக ஏற்றுக்க மாட்டாங்க. இது டெக்னிக்காக பண்ணுறாங்க. முஸ்லீம்கள் கூட கடந்த நூற்றாண்டு வரை மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் கிடையாதுங்க. ஒரு உயிரை கொன்று தன்னுயிர் ஊன் உடம்பு வளர்க்க பிரிதி இன்னுயிர் கொள்பவனுக்கு எங்கனம் ஆளும் அருள் அப்படின்பார் திருவள்ளுவர். ஸோ நம் மனித உயிரை உயிர்ங்கிறார், பிறது உயிரை இன்னுயிர்ங்கிறார். ஸோ இன்னொரு உயிரை கொன்று சாப்பிடுவது தப்பாக ரைட்டானா? நான் பிறப்பில் பிராமணன், நான் சாப்பிடல, நீ அதனால சொல்லலாம்டா. ஆனால் மருத்துவ ரீதியாகவே உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடலாம். அதுலேயும் இன்றைக்கி இயற்கையை நேசிப்பவர்கள் 1 கிலோ மாடு வளர்ப்பதற்கு 15 கிலோ தழை சத்துக்கள் தேவைப்படுகிறது. அதே போல் தண்ணீரும் அதிகமாக தேவை. இயற்கை ஆர்வலராக இருந்தால் மாட்டுக்கறியை பண்ண புரோட்டீனிலும் மற்ற கண்டென்ட்டிலும் பன்றியில் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு மதம் பன்றியை சாப்பிடக்கூடாதுங்குது, இன்னொரு மதம் மாடுங்கிறது புனிதம் என்பதை காட்டிலும் அது உழவனின் தோழன் அப்படிங்கிறதுனால தான் இது மெயினாக இருந்தது. ஸோ மாட்டுக்கறியை டார்கெட் பண்ணி அரசியல் செய்கிறதும் இது இவங்க மாத்திரம் இல்லைங்க. உங்களுக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு 2014ஆம் வருடம்னு நினைக்கிறேன், ஈவேரா பேரில் இருக்கிற திடல் பெரியார் திடல்னு அவங்க சொல்லுவாங்க. அங்கே தாலி அவிழ்ப்பு மற்றும் மாட்டுக்கறி சாப்பிட்ற விழான்னு போட்டேன். எங்கள் மாட்டுக்கறி விழாவில் ஹலால் செய்யாமல் போடுறீங்களா? ஏன் பன்றிக்கறி போட்டால் என்ன? ஒரு மத ரீதியாக மாட்டுக்கறியை ஒருவர் தடுக்கிறாருன்னு சொன்னால் ஏன் பன்றிக்கறியும் போடணும்? இன்னொன்று ஹலால் முறையில் வெட்டுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஹலால் முறை என்றால் உயிரோடு இருக்கிறப்போ ஒரு கழுத்தை வெட்டிட்டு உயிரோடு இருக்கிறப்போ மொத்த ரத்தமும் வரணும். அது துடிக்க அத்தனை ரத்தமும் வரணும். அந்த ரத்தத்தை இது ஆக்சுவலாக குரானில் எங்கேயுமே கிடையாது.
பைபிள்லேயும் நேரடியாக கிடையாது. இது அவர்களுடைய யூதர்களுடைய வழிபாட்டு நெறியில் இருக்கிறது. அது எப்படின்னா, ஜெருசலேம் ஆலயத்தில் அந்த வெட்டப்பட்ட மிருகத்தின் அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கணும். இது பைபிளில் இருக்குது. ஆனால் எப்படி வெட்டணும் அந்த குறிப்புகள் சரியாக கிடையாது. ஸோ நாம் சாப்பிடும் உணவின் ரத்தம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதுங்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறப்ப எடுக்கணும். இப்போ இவங்க அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த முறையை மாத்திரம் பின்பற்றுறாங்க. நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் மாமிச கடைகள் இருக்கிறதோ இங்கு கொடூரமான ஹலால் இல்லாத ஜட்கா கறியும் கிடைக்கும்னு போர்டு வைக்கணும். யாரெல்லாம் மாட்டுக்கறி விழா நடக்கிறாங்களோ அங்கே பண்ணிக்க. இந்த மாட்டை வைத்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டியதே இல்லை. இப்போ பன்றிக்கறி சாப்பிடுவர்கள் பைபிளை மீறி நடக்கிறாங்க. வட்டிக்கு விடுறது பைபிளில் கூடாதுன்னு இருக்குது. சவுத் இந்தியா கேத்தலிக் சிரியன் பேங்க்னே ஒரு பேங்க் பேரே இருந்துச்சு, இப்போ சிஎஸ்பின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது பைபிளுக்கு விரோதமாக இவர்களே செயல்படுகிறார்கள் என்பது தெரியும். ஏற்கனவே சட்டப்படியாக உங்களுக்கு பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் பிரசில்லா என்பவர் வழக்கு போட்டிருந்தார். அவர் போய் ஒரு ஹிந்து வீட்டில் போய், நீங்கள் வழிபடுகிற கீதையோ அல்லது முஸ்லீமின் குரானோ கற்பனைகள் அதை வழிபட்டால் நரகத்துக்கு போவீங்க, பைபிள் மட்டுமே காப்பாற்றும்னு பேசின உடனே அவர் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அந்த வீட்டுக்காரர். இவர் போய் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இதை குவாஷ் பண்ணணும்னு உடனே பெங்களூர் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கும் அதை பற்றி சக மக்கள் சொல்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பிற மதத்தை இழிவு செய்து பேசுவது அடிப்படை உரிமையில் வராதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கார். இதே மாதிரி இன்னொரு தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் ஜார்ஜ் பொன்னையா வழக்கில் கொடுத்திருக்கு. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிரச்சாரத்துக்கு கூட்டமே போடக்கூடாது. அப்போ எதுக்காகங்க இதெல்லாம் லைவ் பண்ணுறீங்க? இப்போ இவருடைய பேச்சு ஜூன் 16 அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து யாரையோ பார்த்து கட் பண்ணி வைரல் ஆச்சு. நான் கூட அந்த கட் பண்ண போர்ஷன் தான் பார்த்தேன். ஆனால் முழுமையாக பார்க்கணும் என்ன பேசினார்னு ட்ரை பண்ணால் அந்த சர்ச்சுடைய யூடியூப் ஹேண்டில்லையோ ஃபேஸ்புக்லேயோ அதை நீக்கப்படும். முன்னாடி வாரம் இருக்குது, அடுத்த வாரம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த இனிமேல் இதெல்லாம் கூட ஒளிபரப்பணுமா? இப்படி தான் இவங்க பேசுவாங்கன்னு சொன்னால். ஏன்னா ஏற்கனவே மோகன் சி லாசரஸ் அவர்கள் மீது வழக்கு நடந்து அப்புறமாக அவர் முழுமையான மன்னிப்பு கேட்டார். ஆனால் இப்பயும் அப்படித்தான் பேசிகிட்டு இருக்கார். நம்ம இது பாதிரி ஜெகத் கஸ்பர்ராஜ் அவர்கள் பேசின இடத்துல அவர் பேரில் ஜெகத் கஸ்பர்ராஜ் எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது. அவருடைய பாஸ்போர்ட்டில் இருக்கிறது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் அவர் ஹவாலா பணக்கடத்தலும் ஆயுதங்கள் கடத்தலும் செய்தார்னு ஒரு வழக்கு இன்டர்போலில் அமெரிக்காவில் நடந்தது. அவரோடு சேர்ந்து இவர் 3வது அக்யூஸ்டோ என்னமோ மற்ற 2 பேருக்கும் தண்டனை கடத்தி இவர் விடுவிக்கப்பட்டார்னு நான் கேள்விப்படுறேன். எனக்கு ரெக்கார்ட் நான் பார்க்கல. அதில் இவர் பெயர்னு இருந்தது மரியா பவுலியன் ராஜ்னு பேர். ஸோ மரியா பவுலியன், ஜெகத் கஸ்பர், இது எல்லாமே வெளிநாட்டு அந்நிய மத பெயர்கள், அந்நிய மொழி பெயர்கள். ராஜுங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. இப்போ ஏங்க நீங்கள் தமிழே வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் தமிழ் தேசியம் தமிழ்னு தூண்டுவீங்க? அவர் ஒரு இடத்துல பேசியிருப்பார், எதற்காக பாரத் மாதான்னு சொல்லணும், வேணும்னா தமிழ் மாதா, தெலுங்கு மாதா, கன்னட மாதான்னு வச்சுக்கோ. உங்களுக்கு ஏங்க பாரத் மாதான்னா ஒரு எரியுது? இன்னும் ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு, இந்தியாவில் 20% தலித்துகளும் 24% 15-18% முஸ்லீம், நீங்கள் 2 பேர் 40% இடம் கேட்டு தனியாக பிரியணும் இப்படின்னு இவர்கள் மீது வழக்கு கூட நமது அரசு போட மாட்டேங்குது. ஸோ இந்த வெறுப்பு பேச்சு ஒருவர் பேசினால் அவர் மீது வழக்கு போட்டு தண்டனைக்கு வாங்கி தரணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. யாருமே கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேண்டான்னு. இப்போ இவர் மீது கூட இந்து முன்னணி போன்றவர்கள் வழக்கு கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்களா, இப்போ கேஸ் போட்டாங்களான்னு தெரியல. இன்னொன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் பேசினார்னு பார்க்குறோம், அல்லது இவர் சைதை சாதிக்னு பேசினார். இவங்க 2 பேர்தையும் இது பெங்களூரில் இந்திய பெண்கள் ஆணையம் எடுத்து கேஸ் எடுத்து சைதை சாதிக்கு போனாலும் இங்கே கேஸ் போடலைங்க. கனிமொழி மீட்டிங்கில் ஒரு பெண் காவலரை தாக்கி அந்த பெண் காவலர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழர்கள் வழிபாட்டு ஸ்தலங்களை ஆக்கிரமிப்பு நடக்குது, இடிக்கிறாங்க. ஒரு சர்ச்சையோ மசூதியோ, கோயம்பேட்டில் ஒரு மசூதியை இடித்தா எல்லா தலைவர்களும் குரல் கொடுக்குறாங்க, தமிழர் கோயில் இடித்தா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இங்கே இதுதான் நிலைமை. தயவு செய்து வெறுப்பு பேச்சுகளை ஆரம்பத்தில் தடை செய்யுங்கள். இப்போ ஜார்ஜ் பொன்னையா வழக்கு தீர்ப்பு 2022 கொடுத்தது. இப்போ 2022 அவர் பேரில் 7 பிரிவில் வழக்குகள் போடப்பட்டது. ஆனால் அவர் உயர்நீதிமன்றம் போனப்போ அந்த நீதிமன்றம் 7ல் 5ல் அவர் மீது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பிரிவில் அவர் செய்தது குற்றம்னு சொல்லியிருக்கு. இப்போ கீழ் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும். கீழ் நீதிமன்றத்தில் நடத்த வேண்டியது போலீஸ். இப்போ உயர்நீதிமன்றம் அவர் பேசினது தப்புன்னு சொன்னால் கீழ் நீதிமன்றம் மாட்டி சொல்ல முடியாது. இப்போ 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, கேஸ் நடத்தலை. இதுக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் தாயாரை பற்றி பேசிய வழக்கு நடந்து 7 வருஷம் ஆச்சு. அதுலேயும் உயர்நீதிமன்றம் அவர் மீது குவாஷ் செய்ய முடியாது, அவர் பேசியது தவறுன்னு சொல்லியிருக்கு. அவருக்கு இந்த அரசாங்கம் வந்தப்புறம் உட்காந்து 3 கோடி ரூபாய்க்குள்ள லேண்டை கொடுக்குது.
அண்ணா நகரில். அவருக்கு ஏற்கனவே கூட இன்னொரு லேண்டு இங்கே அவருக்கு இருக்கிற அந்த திருவான்மியூரில் இருக்கிற பெசன் நகரில் இருக்கிற இடம் கூட அரசாங்கம் கொடுத்ததுன்னு சொல்லி வழக்கறிஞர் இவர் பேசுவார். அதனால நேதாஜி கட்சியை சேர்ந்த. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி தவறு செய்தவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 18 பெண்களை வைரமுத்து வந்து படுக்கைக்கு அழைத்த இது ஏஆர் ரஹ்மான் கிட்ட சான்ஸ் வாங்கி தரேன் என் கூட வந்து படுன்னு அழைத்தார்னு சொல்லி அந்த பெண்கள் மீட்டூவில் சொன்னாங்க. இதை ஏஆர் ரஹ்மானின் தங்கை சினிமா உலகம் அறிந்த சீக்கிரட்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ இவங்க பேர்லெல்லாம் நீங்கள் வெறுப்பு பேச்சு, தவறான நடத்தை உடையவர்கள், பெண்கள் எதிராக பேசுபவர்கள் மீது திமுக ஆதரவாளர்னா போடலைன்னா இந்த மாதிரி பேச்சுகள் தொடரும். இரு சமூகத்திற்கு எதிராக பிளவுகளை இந்த பாதிரிகள் தூண்டுவதை தடுக்க உடனடியாக வழக்கு போட்டு வேகமாக தண்டனை, இவருக்கு மாத்திரம் இல்லாமல் வைரமுத்து, ஜார்ஜ் பொன்னியாவுக்கும் வழக்கு வாங்கி தண்டனை வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறேன். விரிவான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார்.